அனைவருக்கும் இல்லேர வணக்கங்களை கூறிக்கொண்டு டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி பிரிவினூடாக உங்களை மற்றொரு வகுப்பிலே சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் என்னுடைய வகுப்பறை பிரவேசத்திலே 16ஆம் நாள் வகுப்பறையாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே 16ஆம் நாள் வகுப்பறையிலே இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கின்ற விடயம் நேற்றையான் வகுப்பிலே பார்த்த விடயத்தினுடைய முதல் கட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ISO தரங்களூர் தொடர்புடைய விடயங்களை இன்று நான் பார்ப்பதற்கு இருக்கின்றேன். இன்றைய நாள் அந்த வகுப்பறை பிரவேசத்துக்குள் எழுவதற்கு முதல் என்னுடைய 15ஆம் நாள் வகுப்பறையுடைய வீடியோ காணொளிகளை பார்த்து லைக் அண்ட் கமெண்ட் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பறை பிரவேசத்துக்குள்ளே நான் நுழைவதற்காக காத்திருக்கின்றேன். அன்புக்குரிய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்போ படிக்க இருக்கின்ற இந்த படித்துக் கொண்டிருக்கிற இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய பாஸ் பேப்பர் கேள்விகளாக வந்தவைகளே, உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில் இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் வராத பேப்பர்களை பார்த்தீர்களாக மிக அருமையானதாகவே இருக்கும். அந்த அடிப்படையிலே பிள்ளைகளே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ISO தரம் என்றதை நேற்று பார்த்திருந்தோம். இதான் ISO சான்றிதழ். ISO தரத்திற்கு, அதாவது ISO தரத்துக்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழ் தான் ISO தர சான்றிதழ் என்றால் ISO தர நிறுவனத்தினுடைய நியமத்திரத்துக்கு அமைவாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சான்றிதழ் தான் ISO தர சான்றிதழ் ஆகும். இந்த ISO தர நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம் எங்க இருக்குது என்று சொன்ன பிள்ளைகள் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவா நகரில் இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவா நகரிலே காணப்படுகின்றது. இதெல்லாம் கடந்த காலங்களிலே பரீட்சை வினாக்களிலே வினாக்களாக வந்திருந்தது. ஓகே, அந்த அடிப்படையிலே இந்த ISO தரங்களோடு தொடர்புடைய விடயங்களை நான் இப்பொழுது மீண்டும் விரிவாக பார்ப்பதற்காக நான் ஸ்லைட் அடுத்த பகுதிக்குள்ளே செல்லுகின்றேன். ISO 9001/2015 தர முகாமைத்துவ முறைமை. ISO 9001/2015 என்பது தர முகாமைத்துவ முறைமை. என்ன முறைமை? தர முகாமைத்துவ முறைமை. ரைட்டா? சரி, பாருங்க பிள்ளைகள், ISO 9001/2015 என்றது தர முகாமைத்துவ முறைமை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எப்போ வந்திருக்கா பிள்ளைகள்? 2012 பார்ட் 1 MCQல வந்திருக்கு. 2011 சக்சர்ல வந்திருக்கு நியூஸ்ல ஹவுஸ்ல. 2017 ஷார்ட் ஆன்சர்ல வந்திருக்கு. 2020 சக்சர்ல வந்திருக்கு. இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் 2011 இருந்து இட்ட வரைக்கும் உங்களுக்கு கைட் பார்த்தீங்களா இருக்கா? கைட்ல இல்லை. கைட்ல ஒன்றே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு பிள்ளைகள். கைட்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், கைட்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ISO தர நியமத்தை நடைமுறைப்படுத்தல் இலங்கை தரக்கட்டளைகள் பணியகத்தின் தொழிற்பாட்டுக்கு இருக்கு. அதை விரிவாக போட்டு கொண்டிருக்கிறான். இதுல இருந்து என்ன விளங்குது? கைட்ல மேலதிகமாக, அதாவது மேலெழுந்த வாரியாக சொல்லப்படுகின்ற விடயங்களை ஆகலும் ஆழமாக இல்லை, சற்று மேலதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் கடந்த கால வினாக்கள் எமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆகவே அதன் அடிப்படையில் எங்கள் கற்பித்தல் மிகவும் இருந்தால் எதிர்வரும் காலங்களில் வருகின்ற வேறு வேறு விடயங்களை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே பிள்ளைகளே, ISO 9001/2015 தர முகாமைத்துவ முறைமை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். சரியா பிள்ளைகள்? வழியாக்க வச்சுக்கோ. ISO 14001/2015 சூழல் முகாமைத்துவ
முகாமைத்துவ முறைமை என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது இப்போ வந்தது 2003ஆம் ஆண்டு MCQ வந்திருக்கு. 2017ஆம் ஆண்டு ஷார்ட் ஆன்சரில் வந்திருக்கு. போன வருஷம் 2020ஆம் ஆண்டு சக்சர் அதாவது இடைவெளிகிற பிரகலிக வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ISO 14001. அதில் குறியீடு இப்படி போட்டு காட்டுவேன். அப்படியே மைண்டுக்கு அடிக்க இப்படி கலரோட காட்டி மறக்க மாட்டி சில விடயங்கள் அப்படியே ஒளிப்பாக இருந்தால் ஒளிப்பாக அப்படியே மைண்டுக்கு அடிக்கும். ரைட். அப்போ ISO 14001/2015 சூழல் முகாமைத்துவ முறைமை என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட். 2003 MCQ, 2017 short answer, 2020 section. சரியா? இது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ISO 14001. இதை அப்படியே மைண்டுக்கு வச்சுக்கொள்ளும். ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதிக்குள்ளே போகும். ரைட். ISO 22000/2005. ரைட். ISO 22000/2005 என்ற விஷயத்தை நான் பார்த்தால் உணவுத்தர முகாமைத்துவ முறைமை, சர்வதேச ரீதியான உணவுத்தர முகாமை. ரைட். ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், உணவு பாதுகாப்பு முகாமைத்துவ முறைமை. அதான் மெயின், உணவு பாதுகாப்பு முகாமைத்துவ முறைமை, சர்வதேச உணவு பாதுகாப்பு முகாமைத்துவ முறைமை, ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை பகலியாக வந்திருக்கு. ரைட். 2013 MCQ கேள்வியாக வந்தது. ரைட். ஓகே. ரைட். 2013 MCQ என்ன இருக்குது? கேள்வியாக வந்திருக்கு. சரிதானே? ரைட். ஓகே தானே? ரைட். ஓகே. சரியா? ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் ISO 22000 என்பது உணவு பாதுகாப்பு முகாமைத்துவ முறையாகும். ISO 22000/2005 என்பது உணவு பாதுகாப்பு முகாமைத்துவ முறையாகும். சரிதானே? ரைட். ஓகே தானே? சரி. இதை விட வேறு ஒரு பேப்பர்லேயும் இந்த கேள்விகள் வந்திருக்கு. நான் ஒரு ஆண்டு போட்டிருக்கேன். சரி. அடுத்த விஷயத்து வரும் பிள்ளைகள் சைடில் இருக்கிற அடுத்த ISO 26000. சரி. ISO 26000 என்றால் சமூக பொறுப்பு தொடர்பான வழிகாட்டல் தரம், கைடன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம். சமூக பொறுப்பு தொடர்பான வழிகாட்டல் தரம், கைடன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். கைடன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 2017 ஷார்ட் ஆன்சரில் வந்த கேள்வி. அப்போ சமூக பொறுப்பு மீதான வழிகாட்டல், இப்படி தான் சமூக பொறுப்பு இருக்க வேணும். உரிமையால் தொடர்பானது, ஊழியர் தொடர்பானது, வாடிக்கையால் தொடர்பானது, சமூகம் தொடர்பானது. விரிவாக படிக்கிறாங்க 2ஆம் பாடத்தில். இந்த விஷயம் அங்கே சொன்னான். இந்த பாடத்தில் இருக்கிறது இதே தொடர்படுத்தி சொல்லி சிலர் அந்த வீடியோ பார்க்காதவர்கள் இருக்கலாம் தானே என்றதுக்காக இதிலே திருப்பி ஞாபகப்படுத்தி இருக்குது. ரைட். ISO 26000 என்பது என்ன? சமூக பொறுப்பு தொடர்பான வழிகாட்டல் தரும், கைடன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கைடன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் இந்த தரமாக இருக்கு. சரியா பிள்ளைகளே? ரைட். இப்போ நாங்கள் இந்த தரத்துக்கு அடுத்ததாக அடுத்த தரத்துக்குள்ள சரி. ISO 27001 தகவல் பாதுகாப்பு முறைமை, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தகவல் சர்வதேச ரீதியான தகவல் பாதுகாப்பு தொடர்பாக வழங்கப்படுற தரம்தான் ISO 27001. ISO 31000 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இடர் முகாமைத்துவம். ரைட். ISO 31000 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இடர் முகாமைத்துவம். சரிதான பிள்ளைகளே? ரைட். பாருங்க, ISO 27001 தகவல் பாதுகாப்பு முறைமை, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ISO 31001 இடர் முகாமைத்துவம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
இது ஐஎஸ்ஓ தரங்கள் ஒரு வகைகளை இதிலே காட்டியிருக்கு. இதை விட மேலதிக தரங்கள் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்லைடுகளிலே அதை பற்றி விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் பிள்ளைகளே. சரியா பிள்ளைகளே? சரி சரி பிள்ளைகளே, ஐஎஸ்ஓ 39001 வீதி போக்குவரத்து முகாமைத்துவம். இதை போட ஐஎஸ்ஓ 39001 2012. சரியா பிள்ளைகளே? சரி, அடுத்தது ஐஎஸ்ஓ 45001 2018. ஐஎஸ்ஓ 45001 2018. சரியா? ரைட். ஐஎஸ்ஓ 45001 2018 உயர் தொழில் சௌக்கியமும் பாதுகாப்பு முகாமைத்துவம். இது முதல் ஐஎஸ்ஓ 11001 விஷயம் பாவிக்கப்பட்டது. இப்போ சில பேப்பர்கள் அவதானிச்சுக்கிட்ட பொழுது இப்படிப்படி இதே வருது. இது இல்லை, இதுக்கு இந்த தரக்குறியீட்டை மாற்றித்தான் ஐஎஸ்ஓ 45001 2018 என்ற உயர் தொழில் சௌக்கிய பாதுகாப்பு முகாமைத்துவம் என்ற தரம் இன்றைக்கு பயன்படுத்தப்படுது. ஐஎஸ்ஓ 14001 என்றது இல்லை. அப்படி படித்தால் அது அப்படி படிக்காமல் அதை வெட்டி இதை திருத்தி அதில் எழுதி படித்துக் கொள்ளுங்கள். சரியா? ரைட். ஐஎஸ்ஓ 45001 2018 என்பது உயர் தொழில் சௌக்கியமும் பாதுகாப்பு முகாமைத்துவம். உயர் தொழில் சௌக்கியமும் பாதுகாப்பு முகாமைத்துவம். சரி, ரைட். இது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்குரிய விளக்கமாக இருக்கும். சரியாக? சரியா பிள்ளைகளே? ரைட். ஆகவே ஐஎஸ்ஓ 39001 வீதி போக்குவரத்து முகாமைத்துவம், ஐஎஸ்ஓ 45001 2018 என்றது உயர் தொழில் சௌக்கியமும் பாதுகாப்பு முகாமைத்துவம். ரைட். ஐஎஸ்ஓ 45001 ஹெல்த் அண்ட் சேஃப்டி படம் போட்டு, இது எல்லாமே சும்மா படம் ஏன் போட்டிருக்கோம்ல படத்தை. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க ஒரு விஷயம். கலர்ஃபுல்லான படங்களை காட்டி உங்களுக்கு டக்குனு மைண்டுக்கு நிற்கும் என்ற எடுக்கோடு இதெல்லாம் போட்டு அப்புறம் யோசிக்காது, நான் குழந்தை பிள்ளை மாதிரி எங்களுக்கு சார் இப்படியெல்லாம் போட்டு காட்டுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு படிப்பிக்கிறதுக்கான வியூவம், என்னுடைய வியூவம். நான் அப்படி தான் சில விஷயங்கள் மறுபடியும் படிப்பிக்கிறது. அது என்ற தனிப்பட்ட ரீதியான என்னுடைய ஒரு முறை. சரியா? ரைட். அந்த அடிப்படையிலே 39001 இவர் இட்ட வரைக்கும் பாசிபிள் கேள்விகளாக வரவில்லை. இதுக்கு முதல் பார்த்து எல்லாமே பாசிபிள் கேள்விகளாக வந்து விட்டது. இவை எது அதுவே வரலாம், வந்ததான் திருப்பி திருப்பி அவசியம் இல்லை. அதெல்லாம் நான் பாசிபிள் வந்த தர குறியீடுகளையும் வராத மிக முக்கியமான இந்த பாடங்களோடு சம்பந்தப்பட்ட சில தரங்களை இதிலே காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். சரியா பிள்ளைகளே? அடுத்த ஒரு தர குறியீட்டை இப்பொழுது காட்டப்போகும். ஐஎஸ்ஓ 50001 சக்தி முகாமைத்துவம். ரைட். எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஐஎஸ்ஓ 50001 எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சக்தி முகாமைத்துவம். சக்தி முகாமைத்துவம், சக்தி உதாரணமாக பார்த்தா சக்தி முகாமைத்துவம் என்றது எனர்ஜி ரேட்டிங் என்று சொல்லுவாங்க. சக்தி முகாமைத்துவம் அதாவது சுற்றறிக்கையிட என்றால் மின்குமிழ் இருக்குதா? மின்குமிழ் தோமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்குமிழ் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தானே? அந்த மின்குமிழ் வல்புகளை இப்போ எங்களோட வீடுகள் காப்பது மிக மிக அருமை. எனது வீட்டில் கூட நான் பார்த்தேன் அந்த புகைக்கூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ புகைக்கூடு முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு வீடுகளில். இப்போ இங்கே விறக வச்சிருக்கிறோம் நாங்கள் எல்லாம். ஹாட் பிளேட், கேஸ் குக்கர் எல்லாம் குக்கு 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 குக்குன்னு இருக்குது. அவையும் குக்கு குக்கு ஒன்று நம்ம சொல்லி முந்தித்தான் விறகு வச்சு இடிப்போம், முலாசி இடியும், அப்படி புகைக்கூடு கடிக்காட்டி புகை எழுப்பி போவோம். அது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ இங்கே வீடுகளில் அடுப்பெரியும் எல்லாம் கேஸும் ஹாட் பிளேட்டும் எல்லாம் மின்சாரம். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கை போகுதுக்குள்ளே என்ன ரெண்டும் டேஞ்சரான விஷயம். மின்சாரமும் சம்சாரமும் ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டையும் தொட்டா ஷாக் அடிக்கும். முறை இல்லாமல் தொட்டால் ஷாக் அடிக்கும். மின்சாரத்தையும் முறை இல்லாமல் தொட்டால் ஷாக் அடிக்கும்.
சம்சாரத்தையும் இப்படி தட்டி விடுவா கோபம் வந்து சட்டால போய் விழுந்துடும். கவனமா செய்யவும் சில விஷயங்கள் இடாப்பா அவதானம். சரியா? ரைட். ஆகவே நாங்கள் அந்த மின்குமிழை பார்த்தோம்டால அப்ப மின்குமிழ ஒரு சக்தி இழக்கப்படுற அளவு குறைவாக இருக்கு. வேஸ்டேஜ் 5 ஸ்டார் போட்ட அந்த படத்தில் உங்களுக்கு காட்டியில் நான் 5 ஸ்டார் போட்ட மின்குமிழ் திறமை என்று சொல்லுவாங்க. சக்தி சேமிக்கப்படுவதா. அதான் 50,009 சக்தி முகாமைத்துவ திறமிடல். உதாரணம் மின்குமிழ்கள் இருக்கிற ஸ்டாரை வச்சு கூட சொல்கிறார்கள். 5 ஸ்டார் போட்டு அது மிக உயர்ந்த தரத்தோடைய மின்குமிழ் குமிழ் வேற்பா அதில் பேர். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓ தரக்குறியீடு சம்பந்தப்பட்ட அநேகமான விடயங்கள் முடிச்சு. இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஐஎஸ்ஓ தரக்குறியீட்டினால் வணிகத்திற்கு கிடைக்கும் நன்மைகள். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ரைட். ஐஎஸ்ஓ தரக்குறியீடாக கிடைக்கும் நன்மைகள். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. சரிதானே? ரைட். ஓகே. அப்போ ஐஎஸ்ஓ தரக்குறியீட்டால் கிடைக்கிற நன்மைகள் என்ன? முதலாவது நன்மை, மூன்றாம் நபரின் உறுதிப்படுத்தல் என்பதனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேணும் எல்லாத்தையும். நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்பார்களா? ஏற்க மாட்டார்கள். சிலர் மறுப்பார்கள். ஆகவே ஐஎஸ்ஓ தரக்குறியீட்டினால் வணிகத்துக்கு கிடைக்கும் நன்மைகள், மூன்றாம் நபரின் உறுதிப்படுத்தல் என்பதனால் அது எல்லோராலும் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது முதலாவது விடயம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது, இந்த ஐஎஸ்ஓ தரக்குறியீடால வெளிநாட்டு சந்தைகளுக்குள் இலகுவாக நுழையலாம். எங்க? வெளிநாட்டு சந்தைக்குள்ள ஃபாரின் மார்க்கெட்டுகள் ஈஸி டு என்ட்ரன்ஸ். வெளிநாட்டு சந்தைகள் ஈஸியாக உள்ள நுழையலாம். ரைட். குறித்த நியமத்திரத்துக்கமைய உற்பத்தி செய்யப்படுவதனால் நுகர்வோர் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். நியமத்திரத்துக்கமைய உற்பத்தி செய்யப்படுவதால நுகர்வோருடைய நம்பிக்கையை பெறுறதாலே நன்மை. எங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். நல்லா அதிகரிக்கும். நம்பிக்கை ஊழல் நிறைய கஸ்டமர்களுக்கு வருவாங்க. கஸ்டமர் வேற 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 கேள்வி கூடி விற்பனை கூடும். விற்பனை கூடும். நல்லா அதிகரிக்கும். அதான் அடுத்த புரள் அதிகரிப்பதனால் விற்பனை செய்கிறாள் அதிகரிப்பதனால் லாபம் அதிகரிக்கும். அவ திருப்பி சொல்றேன், ஐஎஸ்ஓ தரக்குறியீட்டினால் வணிகத்துக்கு கிடைக்கும் நன்மைகளா? முதலாவது நன்மையடா, மூன்றாம் நபரின் உறுதிப்படுத்தல் என்பதனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னண்டு? மூன்றாம் நபரின் உறுதிப்படுத்தல் என்பதனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது முதலாவதா. வெளிநாட்டு சந்தைக்குள் இலகுவாக நுழையலாம். இது இரண்டாம். எழுத்துக்குள்ள வெளிநாட்டு சந்தைக்குள்ள இலகுவாக என்ன செய்யலாம்? நுழையலாம். இது எத்தனாவது விடயமடா? இரண்டாவது. குறித்த நியமத்திரத்துக்கமைய உற்பத்தி செய்யப்படுவதனால் நுகர்வோர் நம்பிக்கையை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள். குறித்த நியமத்திரத்துக்கமைய உற்பத்தி செய்யப்படுவதனால் நுகர்வோர் நம்பிக்கை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? சரி. அடுத்து, நம்பிக்கையை பெறப்பெற நிறைய வாடிக்கையாளர் வருவினம். வாடிக்கையாளர் கேள்வி கூடும். அந்த கேள்வி கூடினால் புரள் அதிகரிக்கும். புரள் அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். இவ்வளவுமரா இந்த ஐஎஸ்ஓ குறியீட்டால் வணிகருக்கு கிடைக்கின்ற நன்மைகளாக காணப்படும். ரைட். இது ஒரு ஐஎஸ்ஓ தரத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது இந்த ஸ்லைட்டின் அடிப்படை. இனி இந்த தரக்குறியீடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான தரங்களாக பார்க்கும். சைவ முறைக்கான சான்றிதழ் அளித்தல். என்ன சைவ முறைக்கான சான்றிதழ் அளித்தல்? பச்சையாயே காட்டுகிறேன். பச்சை வெஜிடேரியன்
தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் குடிபானங்கள், அதுவும் பச்சை, நானும் பச்சையாலேயே காட்டுறேன். உணவு மற்றும் குடிபானங்கள் கட்டாயமாக சைவ உணவு உற்பத்தியிலிருந்து பெறப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி வழங்கப்படும் சான்றிதழ். தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் குடிபானங்கள் கட்டாயமாக சைவ உணவு உற்பத்தியில் இருந்துதான் பெறப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி வழங்குறதாம் பிள்ளைகள் சைவ முறைக்கான சான்றிதழ் அளித்து. இந்த பாருங்க, இந்த கெண்டோஸ் இருக்குத்தானே, அந்த கெண்டோஸில் சைவ கெண்டோஸ் மெச்ச கெண்டோஸ் கண்டுபிடிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிக்கலாம் சைவ கெண்டோஸ் மெச்ச கெண்டோஸ்? அந்த கெண்டோஸில் பாருங்க, அந்த முள்ளொட்டாக இருக்கு, முள்ளொட்டு. சார் நிறந்து அடிப்பாரான்னு சொல்லப்படும். வடிவாக இருக்கும், வடிவாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணு. அது இல்லை, அது ஒரு ஒத்த தொண்டை போடுவோம். ரைட், அது எவ்வளோங்குதா? ரெண்டும் அழகா இருக்கா? இதை சொல்றது சைவ கெண்டோ. சைவத்தை குறி அசைவம். இந்த கேண்டோஸில் எக்குகள் சேர்க்கப்பட்டால் இந்த குறியீடு இருக்கு. அங்கே எல்லாமே மேல் சம்மந்த தாவர, அதாவது சைவ உணவோடு சம்மந்தப்பட்ட கேண்டோஸ் இருந்தால் பச்சை குறிக்கப்படும். கெண்டோஸ்லேயே மெச்ச கெண்டோஸ், சைவ கெண்டோஸ் இருக்கு. சரியோ? ஆகவே இந்த குறியீடுகளை வச்சுக்கொண்டு கெண்டோஸில் நாங்கள் இனங்காண்றோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வகை இருக்கலாம். நான் குறிப்பாக இந்த கெண்டோஸுகளை வச்சுக்கூட சொல்லுவேன். நான் அதை நுகர்ந்தவன் என்ற அடிப்படையில் சொல்லுவேன். ஐயர் வேற இல்லாமல் சாப்பிடுவாங்களா கேண்டோஸ்? இப்போ அவங்களுக்கு கேண்டோஸ் தேவை தான். ஆனால் அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, முக்காது பேருக்கு தெரியாது சில விஷயம். என்னையோட இதை பார்த்தா அப்புறம் சொல்லி யோசிச்சு இப்படியும் ஒரு விஷயம் இருக்கும். ரைட், அது 35 ஜெனரேஷன் இதெல்லாம் மறைஞ்சு கொண்டு தான் வரும். என்ன பழைய கால ஜெனரேஷன் இருந்தால் கொஞ்சம் பேச்சு. இப்போ இருக்க ஜெனரேஷன் எல்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் இது அறிஞ்சிருக்கு. என்ன? ஸோ அப்போ தயாரிக்கப்பட்ட உணவு மற்றும் குடிபானங்கள் கட்டாயமாக சைவ உணவு உற்பத்தியில் இருந்து பெறப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தி வழங்குகின்றது தான் சைவ முறைக்கான சான்றிதழ் அளித்தல் என அழைக்கப்படும். சரியா பிள்ளைகளே? இது என்னவாக இருக்கும்னு சொன்னால் வெஜிடேரியன் கேண்டோஸ், மற்றது நான் வெஜ் கேண்டோஸ். நான் வெஜ் என்றால் அதில் பச்சை அடையாளம் இருக்கும், நான் வெஜ் என்றால் அப்படி சிவப்பு வெறுங்கல் மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகளே? ரைட், ஸ்லைடில் அடுத்த பகுதிக்குள்ளே போவோமா? சரி, சிறப்பு அங்காடி சான்றுபடுத்தல் முறை. ரைட், சிறப்பு அங்காடி சூப்பர் மார்க்கெட் தரும். சிறப்பு சந்தையில் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்பாடுகள் வாங்கிக் கொள்ளக்கூடிய களஞ்சியப்படுத்தவ வாங்குற நடவடிக்கை, களஞ்சியப்படுத்தப்பட்ட மற்றும் அனுப்பப்படும் நிலைமைகளில் உள்ள பொருட்களின் பாதுகாப்பையும் தரத்தை நிச்சயிக்கின்றதை உறுதிப்படுத்தி வழங்கும் சான்றிதழ் ஆகும். சிறப்பு சந்தை நடவடிக்கைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி வழங்குகின்ற ஒரு சான்றுபடுத்தல் தான் என்று சொல்லி அழைக்கப்படும் பிள்ளைகள் இந்த சிறப்பு அங்காடி சான்றுபடுத்தல் முறை என்று சொல்லி என்ன செய்யப்படும் என்றால் அழைக்கும். பிறகு சிறப்பு சந்தையில் சரியா
செயற்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்பாடுகள் வாங்கிக் கொள்ளக்கூடிய களஞ்சியப்படுத்தப்பட்ட மற்றும் அனுப்பப்படும் நிலைகளில் உள்ள பொருட்களின் பாதுகாப்பையும் தரத்தையும் நிச்சயிக்கின்றதை உறுதிப்படுத்தி வழங்குகின்ற சான்றிதழால் இதுவாகும் இந்த சிறப்பு அங்காடி சான்றுபடுத்தலாம். சிறப்பு அங்காடி சான்றுபடுத்தலாம். சொல்ல விளங்குதா? இது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, இதோட இந்த தரங்கள் எல்லாம் முடிச்சு நாங்கள் இந்தியாவில் படித்த ஏராளமான விஷயம். இலங்கை திறக்கடையில் வணிகத்துக்கு முக்கியத்துவம் பெற முறைகளுக்கு எங்கால படித்தது எல்லாம் அந்த திறக்கடையில் வணிகத்து தொழிற்பால் சம்பந்தப்பட்ட ISO SLS குறியீடுகளோட சம்பந்தப்பட்ட பாஸ்வேர்ட் கேள்விகளை தான் இந்த லாஸ்ட் லைட் வரையும் கொண்டான். கைட்டின் படினா இப்போ அது முடிச்சு கடைசியாக பார்க்குறது வேற பாஸ்வேர்டு கேள்வியாக வருது என்றால் லாஸ்ட் இயர்லேயே இதுக்கு கேள்வி வந்திருக்கு என்றால் கரெக்டாக நான் பார்க்க வேண்டிய போகுதான பிள்ளைகளே. சரி, இது முந்தி 3ஆம் பதவி படிப்பிக்கிறது பாஸ்வேர்டு கேள்வியாக வந்திருக்கு. அதால் போட்டு விவேக சொத்துக்கள், நுண்ணறிவு சொத்துக்கள், புலமை சொத்துக்கள், இதை பற்றி மெதுவாக சின்ன விஷயமா இதை போட்டிருக்கேன். இதை பற்றி மெதுவாக இருக்குது 13 சிலபஸில் சந்தப்படுத்தல் இருக்குது. எங்கே இருக்குது? சந்தப்படுத்தல் இருக்குது. ரைட், அவ்வாறு இருக்கும். விவேக சொத்துக்கள், நுண்ணறிவு சொத்துக்கள், புலமை சொத்துக்கள் 2003ஆம் ஆண்டு 36ஆம் இலக்க விவேக சொத்து சட்டம் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. எத்தனாம் ஆண்டு? 2000 கலரை மாத்திக்காடு. சரி, 2003ஆம் ஆண்டு 36ஆம் இலக்க விவேக சொத்து சட்டம் தற்போது அப்படி எல்லா விவேக சொத்துக்களும் கொஞ்சம் முக்கியமான விடயங்கள், விவேகமான விடயங்கள். ஆக்க உரிமை, ரைட், ஆங்கிலத்தில் பேட்டன் என்று சொல்லுவோம். பதிப்புரிமை, ஆங்கிலத்தில் காப்பிரைட்ஸ் என்று சொல்லுவோம். வியாபாரக்குறி, ஆங்கிலத்தில் ட்ரேட் மார்க் என்று சொல்லுவோம். கைத்தொழில் ஆக்கம், இண்டஸ்ட்ரியல் டிசைன் என்று சொல்லுவோம். ரைட், இப்போ 2003ஆம் ஆண்டு 36ஆம் இலக்க விவேக சொத்து சட்டம் தற்போது நடைமுறையில். இதுக்கு இந்த முதல் சட்டம் பழைய சட்டம், அது பழசு. சரி, பழைய கைட்டுகள் அப்படி இருக்கு, அதை பார்த்து குழம்பக்கூடாது. சரியா பிள்ளைகளே? சரி, விவேக சொத்துக்கள் என்ன? ஆக்க உரிமை, பதிப்புரிமை, வியாபாரம். வியாபாரக்குறி எப்படி படிப்பீங்க? தரம் 13 சிலபஸின் தேர்ச்சி 14 படி வியாபாரக்குறி விரிவாக படிப்பு. ரைட், ஓகே. ஆக்க உரிமை, பதிப்புரிமை, வியாபாரக்குறி, அது கைத்தொழில் ஆக்கி. அப்போ பேட்டன், காப்பிரைட், ட்ரேட் மார்க், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இவ்வளவு எங்கே இருக்கும்? விவேக சொத்துக்கள், நுண்ணறிவு சொத்துக்கள், புலமை சொத்துக்கள் என்பதற்குள் காணப்படுகின்ற விடயமாக. ரைட்டா பிள்ளைகளே? சரி, இனி ஒவ்வொன்றா பாப்பா. முதலாவது ஆக்க உரிமை. சரி, ஆக்க உரிமை என்று சொல்லி சொன்னால் என்ன? ஆங்கிலத்தில் பேட்டன் என்று சொல்லுவோம். அந்த குறியீடு பீஞ்ச போட்டுவோம். குறித்தொரு நபருடைய புதிய உற்பத்திகள், அண்டர்லைன் தட் வேர்ட், புதிய உற்பத்திகளுக்கு அரசு வழங்குகின்ற சான்று பத்திரம் தான் ஆக்க உரிமை. இது எத்தனை வருடங்களுக்கு செல்லுபடியாகும்? 20 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். இதெல்லாம் உனக்கு கையில் இல்லை, பழைய வாசகருக்கு இல்லையே, திருப்பி ஞாபகம். அப்போ குறித்தொரு நம்மளுடைய புதிய உற்பத்திகளுக்கு அரசு வழங்குகின்ற சான்று பத்திரம் ஆக்க உரிமை எனப்படும். இது 20 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். சரியா? பி உதாரணம் புதிய உற்பத்தி முறைகள். ரைட்டா? சரி, இதோட ஆக்க உரிமை சரி. ரெண்டாவது பதிப்புரிமை அல்ல காப்பிரைட்ஸ். பதிப்புரிமை என்றால் ஒருவருடைய
ஆக்கம் சார்ந்த அலுவல்களை பிரதி செய்யும் உரிமை பதிப்புரிமை. ஒருவருடைய ஆக்கம் சார்ந்த அலுவல்களை பிரதி செய்யும் உரிமை பதிப்பு. காப்பிரைட்ஸ். நாட்டியம், இலக்கியம், சில இலக்கியங்களை பிரதி செய்யும் நாட்டியம், நாட்டியம் பரதநாட்டியம், பரதநாட்டியம் என்ன அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. முத்திரைகள் இருக்கு. ஒற்றைக்கை முத்திரை, சம்யுத கஷ்டம், அசம்யுத கஷ்டம் என்ன அப்படி இந்த நாட்டியங்கள் சொல்ற அவலாத்தையும் காப்பிரைட்ஸ் அதுக்கு எங்களுக்கு உரிமை. ஒருபடி ஆக்கம் சார்ந்தவர்களை பேசி இலக்கியங்கள், இலக்கியங்களுக்கு சக்கம் கம்பன் இயற்றினான் கம்பராமாயணம், வான்மீகி இயற்றின வான்மீகி ராமாயணம், மகாபாரதம், நளவெண்பா, இப்படி இலக்கியங்களுக்கு யாரும் உரிமை காப்பிரைட்ஸ். ரைட். இந்த திரைப்படங்களில் முன்னுக்கு இந்த சியோட வார்த்தை பார்க்குறீங்க பாருங்க, நீ அதான் ரைட். அதான் காப்பிரைட்ஸ். அதில் குறியீடு சி. ஆக்க உரிமை ஆங்கிலம் பேட்டன், அதில் சுருக்கக்கூடிய பி குறியீடு. ரைட். நாட்டியம், இலக்கியம் சரிதானே. புதிய உற்பத்திகளுக்கு அரசு வழங்குகிற சான்று பத்திரம் ஆக்க உரிமை எத்தனை வருடங்களுக்கு செல்லுபடியாகும்? 20 வருடங்களுக்கு செல்லுபடியாகும். உதாரணம் புதிய உற்பத்தி முறைகள் பி என்பது இருக்கு. இந்த பதிப்புரிமை காப்பிரைட்ஸ். ஒருவருடைய ஆக்கம் சார்ந்த அலுவல்களை பிரதி செய்யும் உரிமை பதிப்புரிமை. உதாரணம் நாட்டியம், இலக்கியம், அதில் குறியீட்டு விடும் சி இங்கே காட்டப்படும். சரி ரைட். சில இல்லை அடுத்த பகுதிக்கு அவை பிள்ளைகள் வியாபார குறியீடு ட்ரேட்மார்க், ட்ரேட்மார்க் டிஎம் என்ற குறியீடை காட்டலாம். பதிவு செய்யப்பட்ட வியாபார குறியீடு என்பது ஆர். இந்த ஆர் என்றது ஒரு பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. சரியா? பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. ரைட். வணிகரின் அடுத்த பிறகு கைத்தொழிலாக்கம் இண்டஸ்ட்ரியல் டிசைன். வணிகரின் கைத்தொழில் சார்ந்த உற்பத்திகளுக்கு வழங்கப்படுகின்ற சான்று கைத்தொழில் ஆக்குவாங்க. வணிகரின் கைத்தொழில் சார்ந்த உற்பத்திகளுக்கு வழங்கப்படுகின்ற சான்று கைத்தொழில் ஆக்கமாகும். கதிரைகள், பொம்மைகள், தங்க நகை ஆபரணங்கள் இந்த கைத்தொழில் இண்டஸ்ட்ரியல் டிசைனுக்கு நாங்கள் அங்கே என்ன தங்க நகை ஆபரணம் டிசைன் காப்பில் வேறு பூட்டு காப்பு, பாக்ஸ் காப்பு, நலிக்காப்பு, மயில் காப்பு, அந்த காப்பு, இந்த காப்பு, இந்த காப்பு எல்லாம் வேறு. ஸோ இந்த செயினில் முருகு செயின், டைமண்ட் செயின், பாக்ஸ் செயின் விளக்கச்சக்கம் வெந்தியம் என்று பெற்றெல்லாம் வருவான். அப்படி அப்படி எக்கச்சக்கம் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு முறை லைக் அதான் இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ கைத்தொழிலாக்கம் என்றால் வணிகரின் கைத்தொழில் சார்ந்த உற்பத்திகளுக்கு வழங்கப்படும் சான்று கைத்தொழிலாக்கம் எனப்படும். உதாரணம் கதிரைகள், பொம்மைகள், தங்க நகை ஆபரணம். கதிரைகள், பொம்மைகள், தங்க நகை ஆபரணம். சரிதான் ரைட். அடுத்த விஷயம் ரைட். முதல் இந்த விவேக சொத்துக்கள் முடிஞ்சு நுகர்வோரை பாதுகாக்கின்ற அமைப்புகளில் நுகர்வோர் அதிகார சேவை பார்த்த நாங்கள். அடுத்தது பார்த்த நாங்கள் பிள்ளைகள் இலங்கை திறக்கட்டளைகள் பணியகம் பார்த்த நாங்கள். இப்போ பார்க்க போகிறோம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை. ரைட். சென்ட்ரல் என்விரான்மெண்ட் அத்தாரிட்டி, CEA சுருக்கக்குறிகள். மத்திய சுற்றாடல் அதிகார சபை 3 மொழியிலையும் அந்த படம் போடுறது. இது அந்த லோகு இலட்சணை, இது இலட்சணை, இது அந்த இலட்சணை. இது சுருக்க குறியீடு CEA. ரைட். இதை பற்றி கையில் இல்லையா? சரி, அமைப்பு சொல்லி இருக்கா? இதை பற்றி விளக்கங்கள் இல்லை. ரைட். இது தொழிற்பாடு. இந்த தொழிற்பாடு என்ன? முதலாவது ரைட். இந்த தொழிற்பாடு என்ன? தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்த. என்னது? தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி
செயற்படுத்தல். எனது தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்தல். தேசிய சூழல் கொள்கை என்றால் எங்களோட சூழல் கொள்கையை பேணும். அன்றைக்கு பார்த்தோம்னால் எங்களோட மாநகர முதல்வர் ஒரு கொள்கை, யாழ் மாநகரத்தை தூய்மை செய்வோம், கழிவு வாய்க்கால் இதெல்லாம் சும்மா கிளீன் கற்று பிராக்கும். அதே மாதிரி தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்து. என்ன இந்த இந்த பாடம் படித்து கொண்டு இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் ஜூன் 5 சர்வதேச சூழல் தினம். சூழலை நாங்கள் நேசிக்கிற தினம் ஜூன் 5 கொண்டாடப்படும். சூழலை லவ் பண்ணணும். நாங்கள் மேனேஜரை லவ் பண்ணுறது பாருங்க, சூழலை லவ். ஓகே, ஆவி தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்தல். சரியா? ரைட். சூழல் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தல். சரி, சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தல். சூழல் மாசுபடுத்தாதீர்கள், பொலித்தீனை பாவிக்காதீர்கள், கழிவுகளை உரியமாறு அகற்றுங்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி தவித்துக் கொள்ளுங்கள், பொது இடங்களிலே குப்பைகளை போடுவதற்கு குப்பை தொட்டிகளை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள். பிறகு சூழல் விழிப்புணர்வாக நிகழ்ச்சிகளை நாடகங்களை சொல்லி காண்றது. அடுத்து சர்வதேச சூழல் நிறுவனங்களோடு இணைந்து தொழிற்படும். என்னதோடு? சர்வதேச சூழல் நிறுவனங்களோடு இணைந்து செயற்படும். ரைட். சூழல் மாசு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வருகின்ற முறைப்பாடுகளை விசாரணை செய்யும். சூழல் மாசு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வருகிற முறைப்பாடுகளை விசாரணை செய்யும். அப்போ தேசிய சூழல் கொள்கை உருவாக்கி செயற்படுத்தல், சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தல், சர்வதேச சூழல் நிறுவனங்களோடு இணைந்து தொழிற்படல், சூழல் மாசடைதலை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வருகின்ற முறைப்பாடுகளை விசாரணை செய்தல். இவ்வளவும் தாண்டா இந்த மத்திய சுற்றால் அதிகார சபையின் தொழிற்பாடுகள். ரைட். பாருங்கள், மத்திய சுற்றால் அதிகார சபையின் இலட்சரை காட்டினான், சுருக்க குறியீடு காட்டியிருக்க CEA. ரைட். அடுத்து காட்டுற பிள்ளைகள் மத்திய சுற்றால் அதிகார சபையின் தொழிற்பாடுகள், தேசிய சூழல் கொள்கைகளை உருவாக்கி செயற்படுத்தல், சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தல், ரைட், சர்வதேச சூழல் நிறுவனங்களோடு இணைந்து செயற்படுதல், சூழல் மாசு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வருகின்ற முறைப்பாடுகளை விசாரணை செய்தல். இதை விட எக்ஸெட்ரா முக்கியமானது 4 சுட்டி காட்டியிருக்கிறேன். இது வரலாமே. 2 அமைப்பை பற்றி விளங்கப்படுத்தினால் அவன் மிச்சத்தை நீங்கள் தேடி மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற சிந்தனை ஓட்டத்தில் இது வரலாம் என்றதுக்காண்டி நான் மேலதிகமாக ஒரு அமைப்பை பார்த்திருக்கிறேன். இதை விட ஒரு அமைப்பு இருக்கிறது பிள்ளைகள். அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்களம். அது என்ன செய்யுது? அடுத்த அமைப்பு அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்களம் என்ன செய்யுது? அதை பற்றி ஸ்லைடில் போடையில் சொல்கிறேன். அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்களம் அது என்ன செய்யுது என்றால், சிம்பிளாக அந்த கான்செப்டை சொல்லிவிடுறேன். இலங்கையிலே வணிகக் கருமங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற சகல நிறுத்தல் அளத்தல் கருவிகளும் குறைபாடு இல்லை என்பதனை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த 1995ஆம் ஆண்டு 35ஆம் இலக்க அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்கள சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்களம். இலங்கையிலே வணிகக் கருமங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற சகல நிறுத்தல் அளத்தல் கருவிகளும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்பதனை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு காணப்பட்ட சட்டம் தான் 1995ஆம் ஆண்டு 35ஆம் இலக்க அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்கள சட்டம். அந்த சட்டத்தின் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அளவீட்டு அலகுத்தரமும் சேவைகள் திணைக்களம்.
இந்த அமைப்பு என்ன செய்யுது? வணிக கிரமங்கள் நிறுத்தல் அழுத்தலோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளோடு தொடர்புடைய ஒரு விடயமாக காணப்படுகின்றது என்ற ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு அந்த அமைப்பு சம்பந்தமாக தந்திருக்கிறேன். சரிதானே? ரைட். அப்போ உங்களோட கைடில் இருந்த 2 அமைப்பு நல்ல விரிவாக பார்த்தோம். கைடில் இந்த அமைப்புகள் 2 குறிக்கப்பட்டிருக்கு, இப்போ சொன்ன 2. ஆனால் அதை பற்றி எந்த விதமான விடயங்களும் அங்கு உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் நான் முக்கியம் என்று கருதப்படுற விடயங்கள், இந்த அமைப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அதிலேயும் கடைசியாக சொல்லப்பட்ட அமைப்பை நான் காட்சிப்படுத்தல, ஆனால் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அளவீட்டு அழகுத்தரம் சேவைகள் திணைக்களம் சம்பந்தமாக ஒரு சிறியொரு அறிவை ஏற்படுத்தி இருக்கின்றேன். இப்படி மேலதிகமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எந்த விதமான தவறுமில்லை, வராது என்று சொல்லி யாரும் சொல்லவும் முடியாது. சரியா பிள்ளைகளே? சரி, இவ்வளவும் தாண்டாப்ப இந்த பாடப்பரப்பாக இருக்கும். ரைட். இந்த பாடப்பரப்பை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், சரியா, இந்த பாடப்பரப்பை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட முதலாவது ஸ்லைட்டில் இருந்து 154வது ஸ்லைட் வரை 3.1, 3.2, 3.3, 3.4 இவ்வளவும் என்னத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்? அரசும் வணிகம் என்றதோடு சம்பந்தப்பட்ட விடயம். 3.5, 3.6 நுகர்வோர் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயத்தை எனது சிறியவனாகிய யான் எனது அறிவுக்கு எட்டிய வகையில் பாடத்திட்டங்களை முழுமையாக உள்ளடக்கி டீச்சர்ஸ் கைடில் இருக்கிற விடயங்கள் அவ்வளவுத்தையும் நெறிமுறை தவறாது ஒழுங்குபடுத்தி தந்ததோடு இந்த ஸ்லைட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ பாஸ் பேப்பரோடு இந்த பாடத்தோடு வருது இந்த கேள்விகளையும் இணைத்து இந்த கேள்விகளோடு சாராம்சத்தோடு சம்பந்தப்பட்ட சில நடைமுறை சார்ந்த விடயங்களை உள்ளடக்கியதாகவே இந்த பாடப்பரப்பை நான் உங்களுக்கு இந்த டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி தொலைக்காட்சி பிரிவினூடாக உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இவ்வாறு வழங்கியதை இட்டு நான் மனநிறைவடைகின்றேன். என்றால் இந்த பாடம் சம்பந்தமான முழுமையான விடயத்தை உங்களுக்கு சென்றடைவதற்கான செயற்பாட்டை நான் மேற்கொண்டதை இட்டு. ஆகவே இன்றைய நாள் 16வது நாள் வகுப்பு என்று 16ஆம் நாள் வகுப்போடு என்னுடைய தேர்ச்சி மட்டம் 3 என்று சொல்லப்படுகின்ற பாடப்பரப்பு உடைய காணொளி வீடியோக்கள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட இந்த பாட வீடியோக்களை 16 மணித்தியாலங்கள் உள்ளடக்கிய ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். கிழமையிலே 2 நாட்கள் வருகின்றது. திங்கள் மணிக்க வேண்டும், செவ்வாய், வியாழன் கிழமைகளிலே காலைகளிலே ஒளிபரப்பப்படுகின்றது 10 மணி அளவிலே. அது தவறினால் அது மறு ஒளிபரப்பாக செவ்வாய் இரவு, வியாழன் இரவு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. அவை அதிலே பார்த்து தவறுகின்றவர்கள் இதனுடைய யூடியூப் லிங்க் கல்வி டிவி என்றதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீர்களாக இருந்தால் யூடியூப் லிங்க் இங்கே அப்லோட் பண்ணினவுடன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். நீங்கள் அந்த யூடியூப் லிங்கையும் பார்த்து கொண்டு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமான 154 ஸ்லைட்டையும் உள்ளடக்கிய அந்த ஸ்லைட் பிடிஎஃப் வடிவில் தேவையாக இருந்தால் நீங்கள் எனது தொலைபேசி இலக்கமான 077 67 40 450 என்று சொல்லப்படுகின்ற என்ற வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், என்ற வைபர் நம்பரும் இதுதான், என்னுடைய சாதாரண தொலைபேசி நம்பரும் இதுதான் என்பதை கூறி மிக கல்வி டிவியினூடாக இந்த வருடம் தேர்ச்சி 2 முழுமையாக பார்த்து நிறைவேற்றிய பின்னர் இன்னொரு வாய்ப்பை தந்தார்கள் தேர்ச்சி 3க்கு. தேர்ச்சி 3க்கு பிறகு இன்னொரு வாய்ப்பை அவர்கள் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தரம் 12 தரம் 13 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அடுத்த தேர்ச்சியாக வாய்ப்பு வழங்கினால் 4வது தேர்ச்சி வணிக அமைப்பு தேர்ச்சியிலே எங்கள் எல்லோரும் முரண்படுகிறார்கள். முரண்பட்ட அடிப்படையிலே அதை படிக்கின்றார்கள். ஸோ என்னுடைய அறிவிக்கட்டிய வகையில் இது தெளிவாக உங்களுக்கு அந்த 4வது பாடத்தை நான் வழங்குவேன் வாய்ப்புகள் வருகின்ற பொழுது என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு பொழுதிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்னுடைய வளர்ச்சி பாதையின் ஏணிகளாக இருக்கும். அவை இவ்வளவு நேரம் இவ்வளவு காலமும் ஆதரவை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை தந்த கல்வி டிவியினுடைய முகாமைத்துவ குழுவினருக்கு
மிக 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 மனம் தாழ்த்திய சிரம் தாழ்த்திய கனிந்த அன்பு கனிந்த வணக்கங்களையும் அன்பு கனிந்த நன்றிகளையும் அவர்களுக்கு கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் மனங்களில் நிறைந்த வணிக கல்வி ஆசான் யாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டை எஸ்கேபி பால் சபீஸ். மீண்டும் ஒரு நல்லதொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய், see you.